நம்ம பார்வதிபுரம் லொக்கேஷனில் லக்ஸரி வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கானது தாங்க. ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். எவ்வளோ லக்ஸரியாக பிரம்மாண்டமாக ஃப்ரண்டேஜெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. சரியான கான்டெம்பரரி டிசைனில் கலக்கலான ஒரு வீடு. ஒரு 4.25 சென்ட் லேண்டு, 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, சூப்பரான பிளாட்டுங்க. கார்னர் பிளாட், வடக்கு பார்த்து நார்த் ஃபேஸிங் வீடு, வெஸ்ட் ஃபேஸிங் கார்னர் பிளாட், நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 1.50 crores, 1.5 கோடி ரூபாங்க. அதில் டெஃபினெட்லி நெகோஷியபிள் தான். ஸோ இந்த ஏரியாவில் லேண்டே 15 லட்சம் ரூபாய் மேலே போயிட்டுருக்கு. 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, காம்ப்ரமைஸே இல்லாத சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன். கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். லாபமாக தான் இருக்கும் அந்த வீடு. ஒரு 4 bedroom லக்ஸரி சூப்பர் பங்களா வித் பியூட்டிஃபுல் வியூங்க. மேலே போயிட்டு இந்த வியூ எல்லாம் காமிக்கிறேன், அசந்துருவீங்க, அவ்வளோ கிளாஸாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனை எவ்வளவு சிம்பிள் அண்ட் லக்ஸரியாக இருக்குது பாருங்கள். கலக்கிட்டாங்க எலிவேஷன். ரொம்ப அதிகப்படியான வேலைகள் இல்லாமல் சிம்பிளாக பவர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லக்ஸரி லைஸ் இந்த சிம்பிளிசிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஏற்றாப்புல இந்த வீடு கண்டிப்பாக இருக்குது. ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு, ஒரு 30 அடி சூப்பரான ஒரு பாதையில் மல்டிபிள் கார் பார்க்கிங்கோடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு. இனி வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ளேயுமே டிசைன்லாம் கலக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். பார்த்து ஒவ்வொன்றுமே செதுக்கியிருக்காங்க வீடு. அவ்வளவு சூப்பராக, அவ்வளவு பிரமாதமான ஒரு வீடு. கார் பார்க்கிங் 2, எவ்வளவு பெரிய கார் வேணாலும், எவ்வளவு லென்த்தியான கார் வேணாலும் பார்க் பண்ணுற மாதிரி பிரமாதமான கார் பார்க்கிங்க. தவிர உங்களுக்கு பைக்ஸ் எல்லாமே விட்டுக்கலாம். ஸோ கார் பார்க்கிங், இந்த கார் பார்க்கிங்கில் ஒரு சின்னதாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வைக்கணும்னாலும் அந்த கார் பார்க்கிங்கில் ஒரு பார்ட்டி, ஒரு பர்த்டே, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸே வச்சு முடிச்சிடலாம். அவ்வளோ பெரிய ஒரு கார் பார்க்கிங் பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேயுமே அழகான ஒரு ஸ்பாட் லைட்ஸு, ரொம்ப சின்னதாக பெரிய ஸ்பாட்ஸ் லைட் இல்லாமல் ஒரு வார்ம் கலரில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய அழகான வீடுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பார்வதிபுரம் ஏரியாவில் வீடு பார்த்துட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வீட்டை சுற்றி வர மாதிரி தாராளமாக இடம் இருக்குங்க. ப்ராப்பராக 4 ஹாலுங்கிறதுனால நல்ல ப்ராப்பராக இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ பிரமாதமாக, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு தின்ன கான்செப்டில் அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு 2 சேரை போட்டு வரவங்க போகிறவங்கள்ட்டலாம் பேசுகிறதுக்கு, உங்களுக்கு அழகாக உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு, மழையை ரசிக்கிறதுக்கு. ஏன்னா இங்கேருந்து அந்த மலை வியூ இங்கே பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வரவங்கெல்லாம் உட்காந்துக்கலாம், இல்லை 2 பேர் பேசிக்கலாம். ஸோ இதில் உட்காந்து அந்த மலையை பார்க்கும்போது வாழ்க்கை எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கிளாஸான அருமையான ஒரு ஏரியா. காற்று, இந்த முடியெல்லாம் பறக்குதா, சிலுன்னு காற்று, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவுமே பிரமாதமான ஒரு ஏரியா. ஸோ 1.5 கோடி ரூபாயில் கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். 1.5 கோடி ரூபாய்க்கே நான் ஒர்த்தான வீடு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஏரியா அவ்வளோ ப்ரீமியமான ரொம்ப அழகான ஒரு ஏரியாவும் கூட. ஸோ வீட்டை இனி உள்ளே பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் வீடு. வாவ், ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலகன், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ்ங்கிற மாதிரி பிரமாதமாக இருக்குது வீடு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டினாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாலோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக மெஷர் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஹால் கிட்டத்தட்ட 23 அடி. இந்த லென்த் உங்களுக்கு 23 இருக்குங்க. இந்த லென்த் உங்களுக்கு 23 இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10. ஸோ 23க்கு 10ங்கிறதுல ரொம்ப 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 லென்த்தியாக தரமாக இருக்குது இந்த ஹாலு. ஸோ டிவி யூனிட்லாம் எவ்வளோ கிளாஸாக அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிரமாதமான ஒரு டிவி யூனிட். ஸோ ஸ்டேர்கேஸுக்கு பக்கத்தில் தான் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் ரொம்ப பிரமாதமாக ப்ரொஃபஷ்னலாக அந்த டிவி யூனிட்டை பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அண்ட் உங்களுக்கு பின்னால் ஒரு அழகான ஒரு ஸ்டோரேஜ்மே வந்துடுதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன திங்ஸு என்ன வேணாலும் உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ்குள்ளே வச்சுக்கலாம். அது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரொம்பவே கிளாஸாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் என்னமே வந்துருக்கு, அழகான வீடுகள் நிறைய போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹாலோட டைமென்ஷன் பார்த்துட்டோம். 23ங்கிற 10ங்கிற சைஸில் சூப்பராகவே இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. உங்களுக்கு சைஸ் சொல்லும் போது தெரியாது, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. 4 பெட்ரூமே நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குது. ஸோ மெயின் டோர் இது எல்லாமே டீக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு வேங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே பாலிஷுமே போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஒரு ஹை சீலிங் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அழகான ஒரு ஹை சீலிங் கான்செப்ட்டு. மேலேயுமே உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட்ஸு எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. நல்ல பெரிய உங்களுக்கு ஹீட்டுமே உங்களுக்கு தெரியல, கோட்டு போட்ட பிறகுமே ஹீட்டு தெரியல. வாஸ்துமே பக்காவான வாஸ்து அமைப்பில் பார்த்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வந்து பாருங்கள். ஸோ இது ஒரு டைனிங் ப்ளஸ் கிச்சன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கிச்சனோட ஓப்பன் எல்லாமே உங்களுக்கு அழகாக ஒரு வேங்கையில் பண்ணி பாலிஷ் போட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் ரொம்ப அழகாக ஒரு ப்ரீத்தபிளாக
பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிச்சனே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அழகாக ஒரு பிஸ்தா க்ரீன் மாதிரி ஒரு க்ரீன் கான்செப்டில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஹை குவாலிட்டி ஃபிட்டிங்ஸ் தான். சூப்பராக உங்களுக்கு மாடுலர் கிச்சனு எல்லாமே ஹை குவாலிட்டி ஃபிட்டிங்ஸு. ஒரு சூப்பரான ஒரு 4 பர்னர் வேர்ல்பூலோட ஸ்டவ்வுமே கொடுத்துட்டாங்க. அழகாக உங்களுக்கு கிழக்கு பார்த்துட்டு நின்று சமைக்கிற மாதிரி கான்செப்டில் 2 பக்கமே உங்களுக்கு வென்டிலேஷன் லைட்டிங் எல்லாமே வர மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பிரமாதமான டால் யூனிட்டு. ஸ்டோரேஜுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குங்க. உங்களுக்கு பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜுக்கு பிரமாதமாக அவ்வளோ இட வசதியாக அவ்வளோ இட வசதி தாராளமாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ கிச்சனோட சைஸ் உங்களுக்கு பார்த்துடலாம். ஸோ கிச்சனோட சைஸு இந்த லென்த் வந்து உங்களுக்கு 11 இருக்குது. ஸோ இந்த லென்த் வந்து உங்களுக்கு ஒரு 10 11க்கு 10ங்கிற சைஸில் இருக்க கிச்சன் பிரமாதமாக நல்ல ஸ்பேஷியஸாக அழகாகவே இருக்குது. ஸோ நேரில் வந்து பாருங்கள், வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு பக்காவான ஐடியா கிடைக்கும். டைனிங்குமே நல்ல ஸ்பேஷியஸான டைனிங்கை ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவு ஸ்பேஷியஸான ஒரு பிரமாதமான ஒரு டைனிங்கு. ரொம்ப ஸ்பேஷியஸான ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு டைனிங். ஸோ இந்த வீட்டை ஜஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ வேறு நிறைய ஆப்ஷன்ஸும் காமிப்போம், இதையுமே வந்து பாருங்கள். வீட்டை சுற்றி உங்களுக்கு பின்னாலேயுமே உங்களுக்கு செட்பேக் இடம் நிறையவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவாக ஒர்க் பண்ணுற மாதிரி, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல இட வசதியுமே வீட்டை சுற்றி இருக்கிறது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் எவ்வளோ கிளாஸாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே ஒரு பெட்ரூம், நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமுங்க. கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம்ங்கிற கான்செப்டில் இருக்குது. ஸோ கீழே உங்களுக்கு கிட்டத்தட்ட 12க்கு 16ங்கிற சைஸில் பெரிய பெட்ரூமாகவே இருக்குங்க. ரொம்ப பெரிய பெட்ரூம் உங்களுக்கு. நல்ல ஸ்பேஷியஸான சூப்பரான ஒரு பெட்ரூமு. அழகாக உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு. இதில் உங்களுக்கு உட்கார்றதுக்கான செட்டப்பு. இதில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு குஷன் போட்டிங்கன்னா போதும். அழகாக இதில் உட்காந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னா கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஒரு 15 வருஷம் வாரண்டியோட உள்ள கப்போர்டு, அது உள்ள உங்களுக்கு அக்ரலிக் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாத வீடு. ஒரு ஹை குவாலிட்டி வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அந்த வீடு டெஃபினட்டாக உங்களுக்கானது தான். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனடியாக வாங்க. மேலே ஃபால் சீலிங்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. உள்ள ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சூப்பரான ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே கொடுத்துட்டாங்க. அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதுவுமே இல்லை. ஸோ பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் தரமாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபீச்சர்ஸு டைவர்ட்டர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பிரமாதமாக பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரியுமே இல்லை. ஸோ வந்து அப்படியே உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒர்க்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாரதிபுரம் அந்த ஏரியாலாம் பார்த்துட்ருக்காங்க, வீடே பார்த்துட்ருக்கீங்கனாலும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு பேர் உதவியாக இருக்கும். இனி மேலே போயிட்டு பார்க்கலாம். ஸோ மாடிப்படிக்கு போட்டிருக்க கிரானைட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஹேண்ட் ரைலிங்ஸ் எல்லாம் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் டிவி யூனிட் ஸ்கொயராக பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டி நல்லா வுட்லேயே நமக்கு பிடிச்சி போகிற மாதிரி அழகாக ஹேண்ட் ரைலிங்ஸுமே சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு ஹை சீலிங் கான்செப்ட்டு. நல்ல மரத்தில் கிளாஸு பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸோட படிகளுமே நல்ல கலர் சாய்ஸாக சூப்பராகவே இருக்குது. ஸோ வியூவுக்காக இந்த இடத்துல ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அந்த வியூவுமே பார்த்துடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ப்ராப்பராக ரொம்ப அலைன்டாக ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. சொல்லங்கள்லாம் நிற்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பார்க்கும்போது. ஸோ நீங்கள் வீட்டை பார்த்துட்டு அப்படியே நடந்து போகும்போதே அந்த வியூவை எப்போவுமே பார்த்துட்டு போகலாம், அந்த மலைகளை ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலண்ட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது அந்த வியூவு. ஸோ நெவர் மிஸ் திஸ் வியூ. அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு அழகான ஒரு விஷயம். அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு அழகான ஒரு செகண்டரி ஹாலு. அங்கே ஃபுல்லாகவே ஓப்பன்னாலும் இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன செகண்டரி ஹாலுக்கான ஒரு ஸ்பேஸ்மே வந்துடுது. ஸோ மேலே ஒரு 3 பெட்ரூம், ஒரு லாண்ட்ரி ரூம்ங்கிற கான்செப்டில் வந்துடுது. ஸோ இது ஒரு பெட்ரூம். இது கீழே பார்த்த மாதிரியே உள்ள ஒரு பெட்ரூம் தாங்க, பெரிய சேஞ்சஸ் இல்லை. கீழே பார்த்த பெட்ரூம், கீழே பார்த்த சைஸு கிட்டத்தட்ட கீழே பார்த்த கலர்லேயே தான் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக பிரமாதமாக இருக்குது. இந்த ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு சேம் அதே மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு மேக்கப்கான ஏரியா எல்லாமே பிரமாதமாக வந்துடுது. ஸோ ஃபால் சீலிங்கும் கிட்டத்தட்ட கீழே பார்த்த கான்செப்ட் தான். ஒரு சிங்கிள் சைடில் சூப்பராகவே
பண்ணியிருக்காங்க. இனி இது வந்து லாண்ட்ரி ரூம்ங்க. ரொம்ப 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 முக்கியம் இந்த லாண்ட்ரி ரூம். எப்படி இருக்கு பாருங்க லாண்ட்ரி ரூம். யாருமே பண்ணுறதில்ல இதெல்லாம். ப்ராப்பராக லாண்ட்ரிக்குன்னு டெடிகேட்டடான ஒரு ரூம். இதை நீங்கள் லாண்ட்ரிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. சில இடத்துல ஒரு ரூம் கொடுத்து இது அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணி, இது லாண்ட்ரி டெடிகேட்டட் ரூம். ஸோ இதில் வாஷிங் மிஷின் 1 or 2 வாஷிங் மிஷின் இதில் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெளியே நீங்கள் துணி காய போடணும்னு விரும்புனீங்க அப்படின்னா இதிலேயே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டை வச்சு நீங்கள் காய போட்டுக்கலாம். மொட்டை மாடிக்கு இப்படி தான் போனோம், மொட்டை மாடியில் போய் காய போடணும்னா காய போட்டுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா இதில் அழகாக அடுத்து வைக்கலாம். அழுக்கு துணிகள்லாம் இங்கேயே வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு க்ளோஸர் போட்டுக்கணும்னாலும் தாராளமாக போட்டுக்கலாம். பெட்ஷீட்ஸ் மேட்ஸ் அதெல்லாம் வைக்கிற மாதிரி நீங்கள் சூப்பராக இதையுமே வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது ஒரு பிரமாதமான ஸ்பேஷியஸான அழகான ஒரு பெட்ரூமுங்க. இதுவுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பராகவே இருக்குது, பார்க்குறதுக்கு கலக்கலாக இருக்குது இந்த பெட்ரூமோட இது எல்லாமே. இது கிட்டத்தட்ட 11க்கு 14ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதில் கொடுத்துருக்க டெக்ஸ்சர்ட் பெயிண்டிங்கு எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். பிரமாதமான கப்போர்டு அழகாக கொடுத்துட்டாங்க. எல்லா கப்போர்டுமே ரொம்ப 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 கிளாஸியாக, உள்ளேயுமே உங்களுக்கு நல்ல ட்ராயர் செட்டப்போட ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான செட்டப்பு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா பாத்ரூமே மோரார்லெஸ் உங்களுக்கு சிமிலர் தான், அதனால தான் எல்லா பாத்ரூம்ஸுமே காமிக்காதது. ஸோ தரமான ஒரு வீடு, ஒரு 4 பெட்ரூம் வீடு, டவுனை ஒட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ இது பார்வதிபுரத்தில் இருந்தெல்லாம் ஒரு நல்லா போனால் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தாங்க வரும்ல. ஆலம்பாறை படையப்பா பார்த்ததுல நீலாம்பரின்னு வந்துருச்சு, ஆலம்பாறை. ஸோ இது ஒரு 3rd பெட்ரூம். இதுவுமே 4th பெட்ரூம். நான் 3 பார்த்து சொன்னோம்னா இது 4th பெட்ரூமு. இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது, நல்ல டீசெண்டான சைஸில் இருக்குது. எல்லாமே அட்டாச்சு பாத்ரூமோட பிரமாதமாக வந்துடுது. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இதுவுமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான செட்டப்பு, அழகான கபோர்டுக்கான செட்டப்போடு வந்துடுது. ஸோ ஒரு 4 பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. இந்த வீடு ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ். அண்ட் இதுதான் உங்களுக்கு ஒரு பால்கனி, அழகான ஒரு பால்கனி வந்துடுதுங்க. ஸோ திஸ் இஸ் த வியூ ஃப்ரம் த பால்கனி. இவ்வளோ கிளாஸாக இருக்கு பாருங்க அந்த வியூ ஃப்ரம் த பால்கனி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ டில் த எண்ட். ஒரு குயிக்காக அந்த வீட்டை பற்றி சொல்லிடுறேன். ஒரு 4.5 சென்ட் லேண்டு, 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, லொக்கேட்டட் ஆகிருக்கிறது நம்ம ஆலம்பாறை பொஞ்சஸ்லி காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. 1.5 கோடி ரூபா, 1.50 crores. அந்த ப்ரைஸ் இஸ் நெகோஷியபிள். ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு, ஒரு கார்னர் பிளாட்டில் அமைஞ்சிருக்கு, நல்ல கார் பார்க்கிங்கோட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் நிதிஷ் சைனிங் ஆஃப். என்ன ஒரு அழகான வீட்டோட உங்களோட உடனடியாக சந்திக்கிறேன். Until then, bye-bye.